அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஊராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் பகுதிகளில் உள்ள நமது சொத்து வரி கட்டிய ரசீது, அதாவது வீட்டு வரி, தொழில் வரி, தண்ணீர் வரி போன்ற வரிகளை நாம் கட்டிய ரசீது ஒருவேளை நம் கையிலிருந்து தொலைந்து விட்டால் அதை எவ்வாறு இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஊராட்சிகள் பேரூராட்சிகள் பகுதிகளில் உள்ள நமது சொத்து வரி கட்டிய ரசீதை பதிவிறக்கம் செய்வதற்காக 2 இணையதளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று ஊராட்சிகள் இணையதளம், மற்றொன்று பேரூராட்சிகள் இணையதளம். முதலில் ஊராட்சி பகுதிகளில் உள்ள நமது சொத்து வரி கட்டிய ரசீது எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.vptax.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, தமிழ்நாடு அரசு, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். இந்த இணையதளத்தில் தான் நமது ஊராட்சி பகுதியில் உள்ள சொத்து வரி, தண்ணீர் வரி, தொழில் வரி போன்ற வரிகளை நாம் இணையதளம் வழியாக செலுத்துவது, இணையதளம் வழியாக நமது சொத்து வரி கட்டிய ரசீதை பதிவிறக்கம் செய்வது. இந்த வெப்சைட்ல கீழே வந்தீங்கன்னா இங்கே கொடுத்திருப்பாங்க உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க, விரைவாக வரி செலுத்த, வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க சேவைகள். இதுல நமது நிலுவைத் தொகையை சரிபார்க்க, விரைவாக வரி செலுத்த எவ்வாறு இணையதளம் வழியாக வரி செலுத்துவது என்பதை பற்றி ஏற்கனவே மனித சேவை சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து நீங்க எவ்வாறு இணையதளம் வழியாக ஊராட்சி பகுதிகளில் உள்ள சொத்து வரியை நாம் செலுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நமது சொத்து வரி கட்டிய ரசீதை பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். நோக்கு வரி, வசூல் ரசீது அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல 2 டைப்பா உங்க சொத்து வரியை கட்டிய ரசீதை நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம். முதலில் டாக்ஸ் டைப் அண்ட் விபி வைஸ், அதாவது உங்களது வரி வகை, மாவட்டம், ஒன்றியம், ஊராட்சி, வரி விதிப்பு எண் போன்ற விவரங்களை செலுத்தி உங்களது வரி கட்டிய ரசீதை நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம். இரண்டாவதாக உங்களது ரசீது எண்ணை செலுத்தி உங்களது வரி கட்டிய ரசீதை நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம். இதற்காக உங்களது சொத்து வரி கட்டிய ரசீது எண்ணை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் வகையில் வரி வகை செலக்ட் பண்ணிக்கோங்க. சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி, வரி அல்லாத வர்த்தக உரிமம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுல எந்த வரி கட்டிய ரசீது உங்களுக்கு தேவையோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. மாவட்டத்தை செலக்ட் பண்ணி உங்க ஒன்றியம், ஊராட்சி ஒன்றியத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஊராட்சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வரி விதிப்பு எண் அல்லது ரசீது எண் என்டர் பண்ணி இந்த கேப்சாவும் இங்க என்டர் பண்ணி இங்க ஷோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வரி கட்டிய விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதிலிருந்து உங்களது சொத்து வரி கட்டிய ரசீதை நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம். பேரூராட்சி பகுதிகளில் உள்ள நமது சொத்து வரி, தண்ணீர் வரி கட்டிய ரசீதை நாம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dtp.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் பேரூராட்சிகள் இயக்ககம், தமிழ்நாடு, டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து. பேரூராட்சி பகுதிகளில் உள்ள நமது சொத்து வரி இணையதளம் வழியாக செலுத்துவது, சொத்து வரி ரசீதை பதிவிறக்கம் செய்வது போன்ற விவரங்கள் எல்லாமே இந்த இணையதளத்தில் தான் செய்ய வேண்டும். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே கொடுத்திருப்பாங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கால்குலேட்டர், செக் யுவர் டியூஸ், குயிக் பே, வி ரிசிப்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எவ்வாறு கால்குலேட் செய்வது, நமது நிலுவைத் தொகையை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது, இணையதளம் வழியாக எவ்வாறு நமது சொத்து வரியை செலுத்துவது போன்ற விவரங்கள் எல்லாமே அடங்கிய ஒரு வீடியோ ஏற்கனவே மனித சேவை சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து நீங்க எவ்வாறு நமது வீட்டின் சொத்து வரியை நாம் கணக்கிட்டு தெரிந்து கொள்வது, நமது சொத்து வரி நிலுவைத் தொகை எவ்வளவு, எவ்வாறு இணையதளம் வழியாக வரி செலுத்துவது போன்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது நாம் பார்க்க போறது நமது சொத்து வரி கட்டிய ரசீதை எவ்வாறு இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்வது என்று. அதற்காக இந்த வியூ ரெசிப்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல ஃபர்ஸ்ட்ல டாக்ஸ் டைப் கேட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ், நான் டாக்ஸ், ட்ரேட் லைசன்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த வரி கட்டிய ரசீது உங்களுக்கு தேவையோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரெசிப்ட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரெசிப்ட் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அல்லது உங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்க டவுன் பஞ்சாயத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்க வரி விதிப்பு எண், அசஸ் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி ஷோ அப்படிங்கிற இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வரி செலுத்திய விவரங்கள் முழுவதுமே தெரிய வரும். ஒவ்வொரு ஆண்டும் வரி செலுத்திய விவரங்கள் எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்டு வாரியாக உங்களது வரி விதிப்பு ரெசிப்ட் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க உங்களது ரெசிப்ட் டவுன்லோடு ரெசிப்ட் தமிழ், டவுன்லோடு ரெசிப்ட் ஆங்கிலம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆண்டின் சொத்து வரி அல்லது தண்ணீர் வரி செலுத்திய விவரங்கள் தேவையோ அந்த ரசீதை நீங்கள் பதிவிறக்கம் செய்வதற்காக தமிழ், ஆங்கிலம் இதுல எது உங்களுக்கு வேணுமோ அந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரெசிப்ட் டவுன்லோட் ஆகும். அந்த ரசீதை நீங்கள் நகல் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறு ஊராட்சிகள் பேரூராட்சிகள் பகுதியில் உள்ள உங்களது சொத்து வரி, தண்ணீர்
தண்ணீர் வரி, தொழில் வரி போன்ற வரி செலுத்திய ரசீதை நீங்கள் இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆகவே ஊராட்சி பகுதிகள், பேரூராட்சி பகுதிகளில் உள்ள உங்களது வரி செலுத்திய ரசீதை பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த இணையதளம் வழியாக சென்று எளிய முறையில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.